இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் வெளியான தக் லைஃப் படம் சார், அது வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் படம் அந்த அளவுக்கு சரியா போகல. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கமல் மீது தாக்கப்படக்கூடிய அந்த வன்மை இணையத்தில் வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பர்சனலாக இருக்கு. கமல் வந்து டார்கெட் பண்ணப்படுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் கமல் ரசிகர்களால் பேசப்படுது. உண்மையாலுமே ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னா அதோட கடந்து போகாமல் பர்சனலாக நிறைய விஷயங்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா ரசிகர்கள்? இல்லை, அதுதான் அந்த சமூக ஊடகங்கள் பிரபலமானதற்கு பிறகு வந்த வினைகளில் இதெல்லாம் முக்கியமானது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படம் உண்மையிலே விமர்சிக்கப்பட வேண்டிய ஒரு படம் தான். அதில் மாற்றல, மக்களும் அதனால தான் அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதே நேரம் அந்த படம் குறித்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அதான் இன்டர்வல் விடுவதற்கு முன்பே தக் லைஃப் குறித்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு விஷயங்கள் வந்து பெரிய அளவில் பரவ ஆரம்பிச்சுது. அது காரணம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே படத்தை பார்த்து நொந்து போனவர்களுடைய கருத்து மட்டும் இல்லை, கமலுடைய எதிரிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பதால் ஒரு பக்கம் அதிமுக பாஜகவை சேர்ந்த அந்த இணைய கூலிப்படைகளும் சேர்ந்து வந்து கமல்ஹாசனை தாக்குறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தினுடைய அவருடைய கதாபாத்திரமும் சில காட்சி அமைப்புகளும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வசதியை ஏற்படுத்தி போச்சு. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா கமலுடைய பர்சனல் லைஃபோட கனெக்ட் பண்ணி ஒரு கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் அது ஒரு சரியான விஷயம் இல்லை. நம்ம வந்து ஒரு படத்தை எடுத்துக்கணும், இந்த படம் எப்படிப்பட்டது, இந்த கதை கரெக்டா தப்பா, திரைக்கதை எப்படி இருக்கு, அப்படித்தான் பண்ணணுமே தவிர நீங்கள் கமல்ஹாசன் என்கிற ஒரு தனி மனிதனை விமர்சனம் பண்ணி என்ன ஆக போகுது? பட் அதை பொறுத்த வரைக்கும் ஒரு உள்நோக்கம் கொண்ட விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் சார். அந்த ஆர்டிக்கல் படிக்கிறப்ப கமல் அப்படின்ற ஒரு கிளாசிக்கான ஆக்டர். அவரோட படமெல்லாம் விருமாண்டிலிருந்து அன்பே சிவமணி நிறைய படங்கள்லாம் அவர் வந்து ஒரு கிளாசிக்கான ஆக்டிங் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த தக் லைஃப் படமாகட்டும், இதுக்கு முன்னாடி அந்த விக்ரம் படத்தில் ஒரு லாஸ்ட்டில் ஒரு பெரிய நீண்ட வசனம் பேசுவார். அதெல்லாம் பார்க்குறப்ப இந்த பிக் பாஸ் சாயல் அவர்கிட்ட இருக்குது. அந்த டெலிவிஷனில் பேசுகிற மாதிரி ஒரு ஆங்கரிங் ஸ்டைல்லே கமல் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கலில் படித்தாங்க. நீங்கள் பார்க்குறப்ப ஏதோ ஃபீல் ஆச்சு? இல்லை, எனக்கு அந்த ஃபீலிங்லாம் கிடையாது. அதே நேரம் கமல் கிட்ட உள்ள ஒரு விஷயத்தை வந்து நான் எப்படி நோட் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி கமல்ஹாசன் வந்து ஒரு கிளாஸான ஒரு ஆக்டர் தான், அதில் மாற்றமே இல்லை. அதே நேரம் அவருக்குள்ளார உள்ள ஒரு ஃபீலிங், அதாவது ஒரு சப்கான்ஷியஸில் இருக்கிற விஷயமா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ரஜினி மாதிரி நம்மளால் ஒரு மாஸ் ஹீரோ ஆக முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அவருக்கு இருக்கும்னு எனக்கு தோணுது. அது பல்வேறு சந்தர்ப்பங்களில் கமலுடைய வாயிலிருந்தே வெளிப்பட்டிருக்கு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கமல்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பல வருடங்களுக்கு முன்பு கமல் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, என்னன்னா ரஜினியுடைய இவ்வளோ பெரிய வெற்றிக்கே என்ன காரணம் தெரியுமா, இந்த ஸ்கின் கலர் தான் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. உடனே அவருக்கு புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இப்போ கமல் சொன்னாராம், ரஜினியை விட நான் வந்து ஒரு சிறந்த நடிகன் அப்படின்னு மக்களும் கொண்டாடுறாங்க, எனக்கும் தெரியும், அது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ரஜினியை விட ஒரு படி கீழே தான் இருக்கேன் மக்களுடைய பார்வையில். அதுக்கு காரணம் என்னென்னா என்னுடைய ஸ்கின்னு தான். என்னென்னா ரஜினியுடைய ஸ்கின்னை வச்சு மக்கள் எல்லாம் இவர் நம்மாளு அப்படின்னு அவரை வந்து அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் என்னைய பார்த்து என்னுடைய ஸ்கின் டோனை வச்சுட்டு இவன் நம்பாளு இல்லைன்னு என்னைய நகர்த்தி வச்சுட்டாங்கன்னு வந்து கமல் சொன்னாராம் ஒரு சீனியர் பத்திரிகையாளர்கிட்ட. ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கமலுக்கு வந்து இப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாயகன் மாதிரி அன்பே சிவம் மாதிரி பல படங்கள் அவர் நடித்தாலும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு மசாலா படத்தில் நடித்து எப்படியாவது ரஜினியை ஓவர்டேக் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு ஒரு அட்டம்ப்டை வந்து அவர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் பல நேரம் அந்த அட்டம்ப்ட் வந்து தோல்வியில் முடிந்தாலும் சில நேரங்களில் கமலுக்கு வெற்றியையும் கொடுத்துருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சகலகலா வல்லவன், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி நடித்த எங்கேயோ கேட்ட குரல்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன். சகலகலா வல்லவன் எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன், அது ஒரு மசாலா படம், ரெண்டும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. ரஜினி படத்தை விட சகலகலா வல்லவன் மிகப்பெரிய ஹிட்டு. என்ன அந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரஜினியை வந்து இவர் முந்துறாரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி இவரை முந்தி அவர் தொடர்ந்து அப்படி போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இவர் ரஜினியை முந்தியது வந்து விக்ரம் படத்தில், இப்போ இந்த விக்ரம் படத்தில். அது மாதிரி இவருக்கு என்னதான ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவா அவரை மிஞ்சணும் அப்படிங்கிறது அவர் உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் இப்போ தக் லைஃப்லாம் கூட அப்படிப்பட்ட ஒரு அட்டம்ப்டா தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், தக் லைஃப் படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுறதுல வந்து அவங்க முன்னாடியே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஏற்கனவே கொடுத்த அமௌண்ட்லேருந்து ஒரு பாதி கேட்குற மாதிரியான தகவல் வருது. அதோட பின்னணி என்ன சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓடிடிக்கு வந்து படங்கள் இவங்க விற்கிறாங்கல்ல, அந்த டிஜிட்டல் ரைட்ஸுங்கிறதுல 2 டேர்ம்ஸில் விற்பாங்க. தமிழ்நாட்டில் என்ன வழக்கம் அப்படின்னா படம் தியேட்டருக்கு வந்து 4வது வாரத்தில் நீங்கள் ஓடிடியில் போட்டுக்கலாம், அந்த டேர்ம்ஸில் தான் படங்களே விற்பாங்க. ஆனால் இந்த மாதிரி 4 வாரத்தில் ஓடிடியில் வருகிற படங்களை நார்த் இந்தியாவில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்கள் வந்து அக்செப்ட் பண்ணலை.
அவங்கள பொறுத்த வரைக்கும் 8 வாரம் கழித்து நீ ஓடிடியில் படத்தை போட்டால் தான் நாங்கள் தியேட்டர் தருவோம்னு அவங்க சொல்கிறாங்க. இதனால் பல தமிழ் படங்கள் வந்து அங்கே நார்த்தில் வந்து ரிலீஸே ஆகாத சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுது. தக் லைஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு பேன் இண்டியா படம்ங்கிறதுனால கமல் என்ன பண்ணார் அப்படின்னா 8 வாரம் கழித்து தான் ஓடிடி அப்படிங்கிற டேர்மில் தான் அந்த டிஜிட்டல் ரைட்ஸை விற்றுருக்கார். என்ன காரணம்னா அங்கே மல்டிப்ளெக்ஸில் நமக்கு பெருசாக இது கலெக்ட் பண்ணுங்கிற நம்பிக்கையில். இப்போ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ரிப்போர்ட் வந்து ரொம்ப மோசம்னு தெரிஞ்சு போனதுக்கப்புறம் இப்போ ஓடிடி நிறுவனம் நெட்ஃப்ளிக்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 8 வாரம் கழித்து தான் போடுறதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருவீங்க, ஆனால் இப்போ இந்த படமே ஓடலை, அதனால் 4 வாரத்தில் போடுறதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தருவதாக சொன்ன 125 கோடியில் 40 கோடியை கழிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் போட்டிருக்காங்களாம். இதுக்கு கமல் என்ன முடிவு பண்ண போறார் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி குபேரன் படத்துக்கு இதே மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு. ஆமா, குபேரா படத்துல என்ன சிக்கல்னா, குபேரா படத்தை 47 கோடிக்கு 41 கோடிக்கோ அமேசான் வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன அவங்கள்ட்ட இவங்க போய் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜூன் 20ன்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆனால் அதுக்குள்ள காப்பி ரெடி ஆகலை. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 10 நாள் தள்ளி ஜூலையில் வர்றமேங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அமேசான் ஒத்துக்கலை. இந்த தேதியில் நீங்கள் வந்தே ஆகணும், ஜூலைன்னு தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு தர்ற பணத்தில் 10 கோடியை கழிச்சிருவோன்னு சொல்லிட்டாங்க. அதனால வேற வழி இல்லாமல் இவங்க ஓடிடி கொடுக்கக்கூடிய ப்ரெஷரே ஹெவி ப்ரெஷராக மாறுதா சார்? ஆமாம், நிச்சயமா. ஏன்னா டிஜிட்டல் ரைட்ஸ் மூலமாக ஒரு மிகப்பெரிய தொகை தயாரிப்பாளர்களுக்கு கிடைக்குது. அதனால அவர்கள் சொல்கிற எல்லா கண்டிஷனையும் ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் இவங்க இருக்காங்க. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா ஓடிடி நிறுவனங்கள் தான் இன்றைக்கு படங்களுடைய ரிலீஸ் தேதியை தீர்மானிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக அவங்க மாறிட்டாங்க இன்னைக்கு. சார், இன்னொரு முக்கியமாக வாடிவாசல் படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். ஒரு முக்கியமான சப்ஜெக்டில் சூர்யா நடிக்க போகிறாரு, வெற்றிமாறன் சூர்யா காம்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் மக்கள்கிட்ட இருந்துச்சு. எதனால் சார் ட்ராப் ஆச்சு? அதாவது வாடிவாசல் ட்ராப் ஆனதற்கான வெளிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ சூர்யா வந்து ஒரு பவுண்டு ஸ்கிரிப்ட் கேட்குறாரு. ஆனால் வெற்றிமாறனுக்கு அப்படி ஒரு பழக்கமே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தொடக்கம் ஒரு முடிவுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி அவர் பாட்டு ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்புறம் ரீஷூட் பண்ணுவார், அதுக்கப்புறம் கதையை மாற்றுவார், அப்புறம் ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வருவார். இந்த மாதிரி அந்த கதையில் வந்து அவருக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகுன்னா, 40 நாளில் ஆரம்பித்த படம் வந்து ஒரு 150 நாள் ஷூட் பண்ணுவார். 4 லட்சத்தில் ஆரம்பித்த படம் 4 கோடியில் ஆரம்பித்த படம் 40 கோடி பட்ஜெட்டில் முடியும். இதுதான் வழக்கமாக நடக்கும். சூர்யாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த மாதிரி எந்த கன்ஃபியூஷனும் கூடாது, எனக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட் கொடுங்க, நான் பார்த்துட்டு நான் ஷூட்டிங்க்கு டேட்டு தரேன்னு அவர் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் கிளம்பி வாங்க என்ன பார்த்துக்கலான்னு இவர் சொல்கிறாரு. அதுக்கு சூர்யா ஒத்துக்கலை. அதன் காரணமாக அந்த படத்தில் அவர் நடிக்க மாட்டேங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டார். இது வந்து ஒரு காரணம். ஆனால் அடிப்படையான காரணம் என்னென்னா, இந்த வாடிவாசல் கதையில் ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டரில் அமீர் தான் நடிக்கணுங்கிறதுல வெற்றிமாறன் ரொம்ப உறுதியாக இருக்கார். சூர்யாவுக்கும் அமீருக்கும் ஏற்கனவே வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு நடிப்புங்கிற போர்வையில் நடிப்புங்கிற பேரில் நம்மளுடைய விரோதியை போய் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது அவருக்கு இருக்கிற தர்ம சங்கடம். அவரும் பல வார்த்தைகளில் பல வழிகளில் வெற்றிமாறனை அப்ரோச் பண்ணி அமீரை படத்துலேருந்து தூக்குங்கன்னு சொல்லி பார்த்தாரு. ஆனால் வெற்றி வந்து அதில் ரொம்ப உறுதியாக இருந்துட்டார், இல்லை அமீர் அதில் கண்டிப்பாக உண்டு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த படமே ட்ராப் ஆகிற அளவுக்கு. இந்த வாடிவாசலில் வேற ஹீரோ யாராச்சும் சார் வரப்போகிறாங்களா சார்? அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ தானு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போ வெற்றிமாறன் இயக்குனராக போட்டு அவர்கிட்ட ஃபுல் சம்பளமும் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. அதனால் இப்போ சிம்பு ஹீரோவாக வச்சு வெற்றிமாறன் இயக்கத்தில் ஒரு படம், சூர்யா கிட்டே அட்வான்ஸ் கொடுத்ததுனால இப்போ சூர்யா மாரி செல்வராஜ் காம்பினேஷனில் ஒரு படங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, இன்னும் இதில் முக்கியமான விஷயமா பார்க்குறது, இந்த படத்துக்காக மாடெல்லாம் வளர்த்தாரு சார் சூர்யா. இப்போ அதெல்லாம் என்ன, அது நாளையிலேருந்து அந்த மாட்டுக்கு யார் புண்ணாக்கு பருத்தி கொட்டையெல்லாம் போடுவாங்கங்கிறதே தெரியல. அது என்ன நடக்க போகுதுங்கிறது உண்மையிலே தெரியல. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த மாடை வந்து சிஜியில் அவங்க உருவாக்கி ஒரு விஎஃப்எக்ஸில் இன்னொரு புதிய தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்து ரெடி பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 கோடி 3 கோடி அதுக்கு வந்து தானு செலவு பண்ணார். இப்போ சூர்யா படத்தை விட்டு போயிட்டாரு, நீங்கள் வாடிவாசலை ட்ராப் பண்ணிவிட்டு வேறு ஹீரோ வச்சு வேறு கதையை எடுத்தாலும் அதுக்கு செலவு பண்ண அந்த 1.5 கோடி 2 கோடிங்கிறது வேஸ்ட்டு தானே. ஸோ அதுவும் வந்து நஷ்டம் தான், நஷ்ட கணக்கில் தான் எழுதி ஆகணும். ஓகே, என்ன நடக்குதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.